காலில் வெடிப்பு வருவது ஒரு பொதுவான கால் பிரச்சனை. இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படலாம். ஆண்களை விட பெண்களே இந்த பிரச்சனையால் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நம்மில் அநேகர் இந்த வெடிப்புகள் வருவதற்கான காரணம் தெரியாமல் இருக்கிறோம். இந்த வெடிப்புகள் வருவதற்கான காரணங்களை இங்கே பார்ப்போம். முதலாவதாக, நீண்ட நேரம் தண்ணீரில் நிற்பதால் வெடிப்புகள் ஏற்படுகின்றன. வீடுகளில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவில் தண்ணீர் பயன்படுத்துகிறார்கள். வீடுகளில் பாத்திரம் கழுவுவது, வீட்டை கழுவி சுத்தம் செய்வது என பல வேலைகளில் ஈடுபடும் போது அவர்கள் கால் அதிக அளவில் ஈரமாக இருக்கும். எனவே பெண்கள் அதிக நேரம் சோப்பு தண்ணீரிலும் உப்பு தண்ணீரிலும் நிற்பதால் காலில் வெடிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக, நம் உடலில் ஏற்படும் டீஹைட்ரேஷன் ஆலும் ஏற்படுகிறது. நம் உடலில் டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர்ப்போக்கு ஏற்படுவதால் நம் காலில் வெடிப்பு ஏற்படுகிறது. அதாவது, நாம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் நம் உடலில் டீஹைட்ரேஷன் ஏற்படும். மூன்றாவதாக, நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் ஏற்படுகிறது. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு காலில் வெடிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். நீரிழிவு நோய் நம் உடலில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் திறனை குறைக்கிறது. எனவே நம் சருமத்தில் வறட்சி ஏற்படுகிறது. வறட்சி அடைந்த சருமத்துடன் நாம் நடக்கும்போது காலின் அடிப்பாதத்தில் அழுத்தம் அதிகரிக்கிறது. எனவே நம் பாதத்தில் உள்ள தோள்கள் அழுத்தத்திற்கேற்ப விரிவடைய முடியாமல் போகிறது. இதனால் வெடிப்புகள் ஏற்படுகிறது. நான்காவதாக, வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏற்படுகிறது. நாம் முதிர்ச்சி அடைய அடைய நமது தோலின் விரிவடையும் திறனும் குறைகிறது. இதனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு காலில் வெடிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். ஐந்தாவதாக, அதிக எடை உள்ளவர்களுக்கு ஏற்படுகிறது. அதிக எடை உள்ளவர்களுக்கு காலில் அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால் காலில் வெடிப்புகள் ஏற்படுகிறது. ஆறாவதாக, நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நிற்பதாலும் ஏற்படுகிறது. வேலை செய்யும் இடங்களில் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் இருப்பதால் வெடிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். மற்றும் தடிமனான தரையில் நிற்பதாலும் ஏற்படுகிறது. ஏழாவதாக, சூடான தண்ணீரில் குளிப்பதால் வெடிப்புகள் ஏற்படுகிறது. நாம் நீண்ட நேரம் சுடு தண்ணீர் குளிப்பதால் நம் தோலில் உள்ள எண்ணெய் பசை அகற்றப்படுகிறது. எண்ணெய் பசை அகற்றப்படுவதால் தோல் கடினமாகிறது. தோல் கடினமாவதால் தோலில் வெடிப்புகள் ஏற்படுகிறது. எட்டாவதாக, ஊட்டச்சத்துக்கள் குறைவு ஏற்படும் போது காலில் வெடிப்பு உண்டாகிறது. நாம் உண்ணும் உணவில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் சிங்க் எனப்படும் துத்தநாக குறைவுபடுவதால் வெடிப்பு ஏற்படுகிறது. ஒன்பதாவதாக, கடினமான சோப்புகளை பயன்படுத்துவதால் ஏற்படுகிறது. அதிகப்படியான நறுமணம் அல்லது வலுவான ரசாயனங்கள் நிறைந்த சோப்புகளை பயன்படுத்துவதால் நம் சருமத்தில் உள்ள ஈரத்தன்மை அகற்றப்படுகிறது. இதனால் காலில் வெடிப்புகள் ஏற்படுகிறது. பத்தாவதாக, உடலில் ஏற்படும் சில நோய்களால் ஏற்படுகிறது. நம் உடலில் ஏற்படும் ஆணிக்கால், சுரியாசிஸ், எசிமா எனப்படும் கிரந்தி நோய், தைராய்டு, நீரிழிவு போன்ற நோய்களாலும் காலில் வெடிப்பு ஏற்படுகிறது. பொருத்தமில்லாத காலணிகளை அணிவதாலும் வெடிப்பு ஏற்படுகிறது. உங்கள் கால் அளவை விட சிறியதான இறுக்கமான காலணிகளை அணிவதாலும் தட்டையான தடிமனான காலணிகளை அணிவதாலும் காலில் வெடிப்புகள் ஏற்படுகிறது. எனவே நாம் மேற்கண்ட குறிப்புகளை நம் அன்றாட வாழ்வில் பின்பற்றி காலில் வெடிப்புகள் வராதபடி கால்களை பாதுகாப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல பல செய்திகள் அறிந்து கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.